அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாங்கள் தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு குதிரை பேரத்தின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தடை தாவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் பேரவைத் தலைவரிடத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரின் சார்பிலே பேரவைத் தலைவரிடத்திலே நாங்கள் புகார் மனு அளித்திருந்தோம். அந்த புகார் மனுவின் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அதன் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நாங்கள் கொடுத்த புகார் மனுவின் மீது சில விளக்கங்களை கேட்டு தகவல் கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உரிய விளக்கத்தினை இன்றைக்கு கடிதத்தின் மூலமாக பேரவைத் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுக்கும்படி சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நேரடியாக வருகை தந்து பொதுச் செயலாளரின் சார்பிலே அவரால் அளிக்கப்பட்ட விளக்க கடிதத்தினை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே நேரடியாக கொடுத்திருக்கிறோம். விரைவில் உரிய நடவடிக்கை கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். சபாநாயகர் தரப்பிலிருந்து இந்த நம்ம எசைக்கு சுப்பையா அவர்கள் ஒரு விளக்கம் கேட்டிருந்தார். இந்த கூட்டம் எப்ப நடைபெற்றது, எப்படி தேர்வு கூட்டம் எப்ப நடைபெற்றது என்று யார் யார் தலைவர், யார் யார் செயலாளர், யார் யார் கொறடா என்ற கேள்வியை கேட்டிருந்தார். முறைப்படி சட்டப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதாவது எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடர் தான் தலைவர், செயலாளர், கொறடாவை நியமிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நமது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த அடிப்படையில் தான் அது கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இவர் இருந்தார். இவர் எப்பொழுது ஏதோ தான் மீது ஆன்டி டிஃபெக்ஷனாக வந்துடும் என்று பயந்து போய் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு விடுகிறார். எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ வெத்து பேப்பரில் கையெழுத்து போட முடியுமா? 100% வெத்து பேப்பரில் கையெழுத்து போட முடியாது. படிச்சு பார்த்தா கையெழுத்து போட்டிருக்காரு. சரி, இப்ப அசம்பிளி கூட இருக்குது. ஆகஸ்ட் 5 பட்ஜெட் ஏடிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? எப்படி என்ன மாதிரி ஏடிஎம்கே பொறுத்தவரை பட்ஜெட்டை பார்த்துட்டு அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை பார்த்துக்கிட்டு நிதிநிலை அறிக்கையினுடைய அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நாங்கள் எல்லாம் அதற்கான விளக்கத்தை கொடுப்போம். முதல்ல பட்ஜெட் வரும்போது பட்ஜெட்டை பற்றி நம்ம பேச முடியாது. அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டாடுறாங்க, லேட்டஸ்டா அவங்க அனௌன்ஸ் பண்ற ஸ்கீம் ஏதாவது வருதா பார்த்துக்கிட்டு பட்ஜெட் பார்த்துட்டு அதுக்கான பதிலளிப்போம். நடவடிக்கை எடுக்கணும்னு கேக்குறீங்களா? நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறதே அவங்க மீண்டும் இடைத்தேர்தலில் நிக்க கூடாதுன்றதுக்காகவா, இல்ல என்ன காரணம்? இடைத்தேர்தலை பத்தி நாங்க பேச கேட்டாங்க. ஒருத்தர் கொறடாவினுடைய உத்தரவை மீறினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சட்டம். அந்த 4 பேர் கொடா உத்தரவு மீறி அரசுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதை ஏற்றுக்கிட்ட பிறகுதானே இந்த 2 பேர் ராஜினாமா செய்யறாங்க. இவங்களும் எப்படி கட்சி தாவல் தடை சட்டக்குள்ள வர்றாங்க? இவங்களை பொறுத்தளவுல இவங்க எதுக்காண்டி ரிசைன் பண்ணுறாங்க? அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் தான் ரெட்டரையை கொடுக்காரு. சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்ன ரீசன்? அது சொந்த விருப்பம் என்ன ரீசன்? ரீசன் மஸ்ட் பி கிவன். என்னென்ன ரீசன் அடிப்படையில் அவங்க ரிசைன் பண்ணாலும் சொல்லணும். நீங்க சும்மா நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா பொதுமக்கள் திருப்பி உள்ள விடுவாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது இவங்க சொந்த அடிப்படை ரிசைன் பண்ணாங்களா? அப்புறம் எதுக்கு லெட்டர் கொடுக்காங்க? ஸ்பீக்கர்ட்ட வெத்து தேவை கையெழுத்து போட்டேன்னு என்ன விளக்கத்தை அதுக்காண்டி வெத்து தேவை கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? ராஜினாமா பண்ணவங்க எல்லாமே அதிமுக தலைமை மீது அதிருப்தி, அதனாலதான் நான் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க சார். சார் அப்ப சீட்டு வாங்க முடியாது அதிமுக மேல அதிருப்தி இல்லையா? சீட்டு எப்படி 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 வருது சார்? ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் தெளிவா சொல்றேன். சீட்டு வாங்க செய்யாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். சீட்டு கொடுத்தாரு, ஆட்சி வரவில்லை, தோல்வி அடைந்தோம். தாவேக்கு ஆட்சி அமைத்தது. அங்க போய் ஏதாவது மந்திரி ஆகலான்னு ஆசையில் தான் இது போன்ற வேலைகளை இறங்கினார்கள். அது டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவர் கூட இருந்தாங்களா? இல்ல இவங்க சார் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா? கட்சியில பல பேச்சுகள் பல இடத்துல வருது. இதே கேள்விதான்
எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கேட்கங்க. அதிமுக ஒரு உண்மையா இல்லையா இல்லை, தவறு. அது என்ன எவிடன்ஸ் இருக்கு? சார் ராஜினாமா பண்ணீங்க யாரு சொல்றாரு? ராஜினாமா பண்ண மட்டும் தான் சொல்றாங்க, வேற யாரும் சொல்லவே இல்லையா? சார் இப்ப கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி தான் பறிப்போகும். அவங்க ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துறாங்க? ஆன்டி டிபிஷன் வந்துருந்தாங்க அவங்க. ஒன்ஸ் ஒரு மெம்பரா இல்லாட்ட கூட அந்த நடவடிக்கை உட்படுதாங்கன்னா. ஆமா சார், அதான் அவங்க பதவி தான் சார் போகும். பை எலெக்ஷன்ல நிக்க முடியாது. பை எலெக்ஷன் அதுக்கான கேஸ் இல்ல சார். அதுக்கான இப்ப கர்நாடகா இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குதான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்டி டிபிஷன் பெட்டிஷனை கொடுக்கும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. கொறடா வந்து இப்ப நீங்க வந்து நியமிச்சோம் அப்படின்னு நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற விதி இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு சட்டமன்ற விதி, அதுல எல்ஓபி மட்டும்தான் உண்டு. அப்போசிஷன் லீடர் மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க. மற்ற கட்சியெல்லாம் 26 மேல இருந்து ஒரு கட்சியா ரெகனைஸ் பண்ணுவாங்க. இது கொறடாலாம் வந்து அந்த கட்சி தலைவர் எழுதி கொடுக்கதான். நாளைக்கே கட்சி தலைவர் வேற யாரும் எழுதி கொடுத்து அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தெரியும். இது கட்சியினுடைய வரமுறைக்குள்ள வந்துருது. ஆகவே ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், செக்ரட்டரி, விப்புன்னு எழுதி கொடுத்தா அதுதான். தேர் இஸ் நோ லா இன் தி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். அசம்பிளி லால கிடையாது, இது கன்வென்ஷன். தெரிஞ்சுட்டீங்களா? அசம்பிளி என்ன இருக்குன்னா, அசம்பிளி ரூல்ஸ்ல என்ன இருக்குன்னா எல்ஓபி மட்டும்தான் ப்ரொவிஷன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும்தான் அசம்பிளி ப்ரொவிஷன் இருக்கு. இப்ப 234ல எவ்வளவு இருக்கு? குறிப்பிட்ட எண் இருக்கு. அந்த எண்ணுக்குள்ள வந்தா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகனைஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணுக்கு கீழே வந்தாச்சுன்னா குரூப்பா டிசைட் பண்ணுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.